அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, ஆளுக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சுட்டு பயப்புல சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கானே ஐயா. ஐயா, என்னாச்சு உனக்கு? அண்ணே, எனக்கு தண்ணியில் கண்டோன்னு ஜோசியம் சொல்லியிருக்கானே. ஆஹா, அதானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே குளிக்கிறப்பவும் குடிக்கிறப்பவும் ரொம்பவே யோசிப்பண்ணேன். ஆமாம், எந்த தண்ணியில் கண்டோன்னு சொன்னான்? மொத்தத்தில் உனக்கு தண்ணியில் கண்டோன்னு சொல்லிட்டான். ஆஹா, தெளிவாக குழப்பியிருக்கான ஐயா. இங்கே பாரியா, தண்ணியில் கண்டோம்னா அது ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும். இங்கே இவ்வளோண்டு ஆஃப் குவார்ட்டர்லலாம் கண்டம் வராது, புரியுதா? அதனால் தைரியமாக ஊற்றி அடி, என்னையும் அடிக்க விடு. சரிண்ணே, அடிப்போண்ணே. A few moments later. அப்பா, ஒரு ஆஃபை அடித்து முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமாண்ணே? ஆஹா, யார் பெத்த பிள்ளையோ எங்கேருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமான்னு கேட்குது ஐயா. ஐயா, இன்னொரு ஆஃப் சொல்லு. Later. என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது? ஹலோ டேய், உனக்கு இதே பொழப்பா போச்சா? எங்கே போனாலும் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கிறியா? நீ என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தாவா? வந்து பாடுறா, நேருக்கு நேராக வந்து மோதி பாரு. ஐயா, என்னையா ஆச்சு? நான் யாருன்னு தெரியாமல் ஒருத்தன் என்கிட்ட வம்புழுத்துக்கிட்டே இருக்கானே. ஆஹா, நமக்கும் இவன் யாருன்னே தெரியாது ஐயா. அவன் என்ன ஆம்பளையான்னு கேட்குறான். ஆஹா, நமக்கு உதவுனவனுக்கு நாம் உதவியே ஆகணும். என்னது ஆம்பளையான்னு கேட்டானா? அந்த ஃபோனை கொடு. ஐயா, சரக்கடிக்கிற நேரத்தில் கூட நிம்மதியாக சரக்கடிக்க விட மாட்டிங்களா? இப்போ என்ன வேணும் உனக்கு? ரொம்ப எகிற. அவன் யாருன்னு தெரியுமா? இல்லை நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? டேய், உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தவன் நான், புரியுதா? ஆஃப் அடித்தா 50 பேர்த்த அடிப்பேன், ஃபுல் அடித்தா 100 பேர் அடிப்பேன். என்னது, நேரில் வர்றியா? வாடா, இந்த ஒயின் ஷாப்பில் தான் இருக்கேன். உனக்கு தில் இருந்தா, தைரியம் இருந்தா, திராணி இருந்தா நேராக இந்த கடைக்கு வா. அப்பாடா, ஏப்பா பேசிட்டப்பா. அவனுங்க சும்மா வாய் உதாரு, அவரெல்லாம் மாட்டாங்க. நீ ஆஃப் எடுத்து ஊற்றி அடி. அப்பாடா, இன்னொரு ஆஃபும் காலி. அண்ணே, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேண்ணே. Later. என்ன அது, பாத்ரூம் போனோன்னே இன்னும் ஆளை காணோம். ஒரு வேளை போதையில் வழுக்கி விழுந்துட்டானோ? ஏய், கொஞ்சம் முன்னாடி ஃபோனில் உதார் விட்டது நீ தானே? ஆஹா, தேடியே வந்துட்டானுங்களே ஐயா. ஆளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கான். சமாளிப்போ. அண்ணே, எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே, நான் இப்போ தான் வந்து உக்காடுறேன். ஆட்டடா கதை விட்ற. ஃபோனில் வண்டையாக பேசிட்டு நான் இல்லைன்னு இப்போ ஜக்கா வாங்குறியா? அஃப்கோர்ஸ், அது நான் கிடையாது, வேறு யாராவது மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கலாம். நான் அப்படியெல்லாம் பேசுகிறவன் கிடையாதுப்பா. ஆமாம். டேய், நீ தான் உன் கூட இருந்தானே, அவன் எங்களுக்கு சொல்லிட்டான்டா. ஆஹா, சொல்லிட்டானா? இனிமே தப்பிக்க முடியாது. பாத்ரூமில் வலிக்கி விழுந்திருப்பான்னு நினச்சா இவனுங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி நம்மளையும் சேர்த்து போட்டு கொடுத்துட்டானே ஐயா. ஆஃபுக்கு ஆசைப்பட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாகி போச்சு. அப்புறம் என்னப்பா, குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திடுங்க. A few moments later. ஆஹா, சத்தமே வராமல் சாவடி அடிச்சுட்டு போயிட்டாங்களே ஐயா. இது வரைக்கும் வாங்கின அடியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அண்ணே, எப்படின்னே இருக்கீங்க? ஏண்டா, பார்த்தா தெரியல, அவனுங்க என்னையும் உரிச்சு தொங்க விட்டுட்டு போயிட்டாங்களேடா. அறிவு கட்டவனே, என்ன எதுக்குடா மாட்டி விட்ட? சரக்கை ஷேர் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி அடியையும் ஷேர் பண்ணிக்கணும். ஆஹா, ஆஃப் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு அடியும் வாங்கி கொடுத்துட்டான் ஐயா. இது நமக்கு தேவையா? தண்ணியில் கண்டோம் அவனுக்கு இல்லையா, ஓசியில் வாங்கி குடிச்ச எனக்கு தாயா தண்ணியில் கண்டோம்.